ஹாய், வெல்கம் டு சௌந்தர்ய சமையல். நாம் இன்றைக்கி காரசாரமான மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த சைஸ் புளி எடுத்து 1.5 கப் தண்ணி வச்சு கூடவே உப்பு சேர்த்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, வீட்டு மிளகாப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி, 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். அதில் மஞ்சப்பொடியை சேர்த்துட்டு வெட்டி வச்சுருக்க தக்காளியும் இதோடு சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி, நான் வீட்டு மிளகாப்பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியை நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ண நான் 5-6 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு காஞ்ச உடனே நான் 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது காஞ்ச உடனே கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினோடனே புளி தண்ணியை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து திக்கான உடனே நான் மத்தி மீனை உப்பும் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் குழம்புல மீன் சேர்த்துடலாம். இப்போ மீனை சேர்த்துட்டு மீன் வேகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மீன் நல்லா வெந்த உடனே குழம்பு நல்லா திக்காய் வரும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே மல்லித்தலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிருங்க. அவ்வளோதான், மத்தி மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.